சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விட்டார். கூட்டணி பற்றி பேசிட்டாங்க. அடுத்ததா ரொக்கம் கை மாறிடுச்சு இப்படி அப்படின்னு சொல்ற பல செய்திகளை வெளியிடுறாங்க. இந்த செய்திகள் வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே அடுத்ததா சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க. என்ன, நீங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்தீர்களாமே, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மனுஷன் சொல்றதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய நிறைய பேர் இருக்காங்களா, இந்த ஹைனாக்கள், அவங்க யூடியூப்லாம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இதோ ப்ரூஃப் இருக்கு பாருங்க, இதோ சீமான் அவர்கள் பேசிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சீமான் அவர்கள் சொல்றாங்க, ஏங்க நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்ல போறேன், நான் இன்னும் சந்திக்கவே இல்லையே, நீங்களா யூகங்களின் அடிப்படையில் இப்படிலாம் செய்திகளை வெளியிடுகிறீர்கள், இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது யார் அப்படின்னு கேட்டா சீமான் அவர்கள் சந்திச்சாருங்க. 3 வேடம் போட்டு சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். முதல் வேடம் ஸ்டாலின் அவர்களுடைய வேடம், ஸ்டாலின் மாதிரி வேஷம் போட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அடுத்ததா கனிமொழி அக்காவினுடைய வேடம், கனிமொழி அக்கா மாதிரி வேடம் போட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அடுத்ததா தங்கம் தென்னரசு அவர்களுடைய வேடம். பக்காவா புரிஞ்சுட்டு பார்த்தா தங்கம் தென்னரசு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் தான் மறுபடி தான் தெரியுது இந்த 3 பேரும் சந்தித்தார்கள், அவர் சீமான் மட்டும் சந்திக்கல, வேடமும் போடலன்னு. சரி, இந்த 3 பேர் சந்தித்ததை பற்றி இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க, நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்மலா சீதாராமன் மீட்டிங் வித் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவாங்க, நிர்மலா சீதாராமன் விஜய் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை, கனிமொழி அவர்களை, தங்கம் தென்னரசு அவர்களை மீட்டிங் போட்டு சந்தித்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க.